சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் சில காரியங்களை மிகவும் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அவை நமக்கு எளிதான காரியம் போல தோன்றலாம். ஆனால் அவைகளை ஆழ்ந்து பார்க்கும்போதுதான் அது எவ்வளவு கடினமான காரியம் என்பது தெரியும். கர்த்தர் நல்லவர் என்று நம்புகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பகுதிகளில் கர்த்தர் நல்லவர் என்ற உறுதியும் அதை சார்ந்த செயல்பாடும் உள்ளதா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் கேட்ட சில காரியங்கள் கிடைக்காமல் நாம் விரும்பாத சில காரியங்கள் நமக்கு நடக்கலாம். இப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தர் எல்லாம் சரியாகத்தான் செய்திருக்கின்றார். அவர் நல்லவர் என்ற நிலையிலிருந்து தான் செயல்பட்டிருக்கின்றார். கர்த்தர் எது செய்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும் என்று நம்மால் கூற முடியுமா? ஆம், நாம் கர்த்தரை நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் அது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நிகழ்ந்தது என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். எனவே நமக்கு நடந்த நன்மைகளின் அடிப்படையில் மாத்திரம் கர்த்தரை நல்லவர் என்று நம்புவோமானால் நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோதனைகள் வரும்போது தேவனை விட்டு விலகி போய்விடுவோம். அதனை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையானதை மட்டுமே செய்வார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது தாவீதைப் போல நாமும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.